ஏன்னா என்ன இம்ப்ரெஸ் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக்கில் என்ன இம்ப்ரெஸ் பண்ணாங்கன்னா அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவேன். ஏய், நான் உங்கள்ட்ட என்ன கேட்கணும் ஆசைப்படுறேன், இங்கே வந்திருக்கிறதுல யார் உங்களை ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே உங்களுக்கு இம்ப்ரெசிவா தெரிஞ்சது? கருமா தங்கச்சி, அண்ணன் நான் இருக்கேன், நீ யாருக்கும் பயப்படாது. நீ நம்ம தினேஷ் லவ் பண்றியா இல்ல அந்த பையனை லவ் பண்றியாமா? அந்த செகண்ட் இவனா எந்த அடிப்படையில? ரொம்ப காமா உட்கார்ந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் லேட்டரா பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹியூமரா பேசினாங்க. யாரும் சொல்லாம யூனிக்கான பாயிண்ட் சொன்னாங்க. ஐ லைக் ஹிம். அப்படியா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. படிக்கிற புத்தகத்திலயும் சரி, பாக்குற சினிமாவிலயும் சரி, சல்லிப்பேலத்தான் லவ் பண்றாளுங்க. படிச்ச நம்ம நாயா தெரிஞ்சா கூட திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாளுங்க. உங்க நேம் என்ன? நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க? ஹாய் ஐ அம் வேணுகோபால். ஹாய் ஃப்ரம் டைட்டில் பார்க். என் பேர் அரவிந்த், அக்சென்ச்சர் ஒர்க் பண்ணுறேன். இன்னும் கல்யாணம் ஆகலை. நோ மேரேஜ். நோ மேரேஜ்? எஸ். கல்யாண சுந்தரம் கல்யாணமாகலே. வாட்ஸ் தி நெக்ஸ்ட் क्वेश्चन? டீம் லீடா இருக்கீங்களா? இல்லை, சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஓகே ஃபைன். யார் பாய்வன்? பவர் ஸ்டார் தம்பி 4 ஸ்டார் மாதிரி இருக்கான். இவனுங்க எல்லாம் ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி எங்க இருக்கானுங்கன்னே தெரிய மாட்டுது. திடீர்னு வந்து நம்ம வாழ்க்கையில விளையாட்டு போயிடுறானுங்க. ஒரு பொண்ணு புதுசா ஆபீஸ்க்கு வருது. எல்லார் முகத்திலே பாருங்க 1000 வால்ட் பல்பு டப 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 டபன்னு. பொண்ணு புதுசா ஆபீஸ்க்கு வேலைக்கு வராப்ல, அந்த பொண்ணை பத்தி என்னென்ன விஷயம்லாம் நீங்க தெரிஞ்சுக்க விரும்புவீங்க? அதுக்கு எப்படி எல்லாம் அப்ரோச் பண்ணுவீங்க? உன் பேர் என்ன? நம்ம வயசு என்ன? கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமா, உன் புருஷன் என்ன ஒர்க் பண்றான்? எப்படி எல்லாம் அப்ரோச் பண்ணுவீங்க? அந்த பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா? பாய் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா? Hello. Hi. I am Sriram. Single. I'm already committed. Committed? நீங்க தாங்க உண்மையான ஆளு. எடுத்த உடனே டகால் நேரா பாயிண்ட்டுக்கு வந்தீங்க. அந்த பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா? ஏன் ஜாதி ராஜா, நீ ஏன் ஜாதி? ஆனா அது எப்படி கண்டுபிடிக்கிறது? இல்லை, ரொம்ப நேரம் தனியாக போய் ஃபோனில் பேசுறது. அந்த மாதிரி யாராவது ஃபோன்ல போய் தனியா பேசிட்டு இருந்தா இது வேஸ்டா? இந்த ஆபீஸ்க்கு வந்தா என்ன, வராட்டி என்ன? இனி வயசுக்கு வந்தா என்ன, வரல என்ன, எல்லாமே போச்சு. ஒரு வருத்தம் இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக இருக்கத்தானே செய்யும். வட போச்சே. ஒரு பெண் அலுவலகத்திற்குள் புதிதாக வந்தால் என்னவெல்லாம் இன்ஃபர்மேஷன் கலெக்ட்? சார் முதல்ல கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு பார்க்கணும். காலில் மெட்டி இல்ல, என்ன பண்றான்? கழுத்துல புது தாலி, ஆனா நெத்தியில குங்குமம் இல்ல. ஒரு படி மேல அவர் போயிட்டாரு. எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. ஓகே, அது உண்மைதானே. ஃபர்ஸ்ட் சரி. அப்புறம் எந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ண போறாங்க? ஓ, நம்ம டிபார்ட்மெண்டான்னு தெரியணும். அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். எப்படி அணுகுவீங்க? அதுக்கப்புறம் அப்ப அவங்களோட புதுசா வரவங்களோட எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க? முதல்ல எப்படி பழக ஆரம்பிப்பீங்க? பழகிறதுல என்னங்க தப்பு? காசா பணமா கொஞ்சம் பழகிதான் பாருங்களேன். உங்களுக்கு எதனா வேணும்னா சொல்லுங்க, நான் ஹெல்ப் பண்றேன். ஓகே, ஐ அம் ஹியர் ஃபார் அட் யுவர் சர்வீஸ். இது கொஞ்சம் பண்ணி கொடுத்துறீங்களா? இந்த ஆபீஸ்ல நீங்க மட்டும் தான் கொஞ்சம் இன்டெலிஜென்ட் சொன்னாங்க. பண்ணி தரேன். ஃபர்ஸ்ட் நாங்க போடுற மார்க் போடுவோம் பொண்ணுக்கு. பிஃபா, பிப்பா, பிப்ளக், இது மூணு எது வருதுன்னு பார்ப்போம். பெண்கள் 3 வகைப்படும். ஜில், ஜங், ஜக். ஆபீஸ்லயுமா இதெல்லாம்? ஆமா சார், பின்ன இதுதான வரோம் நாங்க. ஓகே, அப்படினா என்ன? கொஞ்சம் சுமாராதுனா பிப்பா. நம்பர் 1 பிப்பா. கொஞ்சம் ஓரளவுக்குனா பிப்ளக். நம்பர் 2 பிப்ளக். அப்புறம் கொஞ்சம் பெருசா இருந்தனா ஓகே, சுமார் ஓகே. பிஃபா, பிப்பா, பிப்ளக், இது மூணு ரேஞ்ச் நாங்க பிரிப்போம். சும்மா ஸ்ரீதேவி மாதிரி டக்கரா இருக்க பொண்ணுங்க ஜில். சுமாரா பாக்குறது கொஞ்சம் கலையா இருக்க பொண்ணுங்க ஜங். சுத்தமா டேரா ஜக். பொண்ணு புதுசா ஆபீஸ்க்குள்ள வந்தா என்னெல்லாம் தெரிஞ்சுக்க விரும்புவீங்க? ஃபர்ஸ்ட் அழகா இருக்காங்களா இல்லையான்னு பாப்போம். எல்லா பசங்களுமே, இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. மக்கு ஃபிகரா இருந்தாலும் பரவாயில்லடா, துட்டு ஃபிகரா இருக்கணும். அப்பதான் லைஃப்ல செட்டில் ஆக முடியும். அதுக்கப்புறம் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், எப்படி ட்ரெஸ் பண்றாங்க, ரொம்ப செலவு பண்ணி ட்ரெஸ் பண்றாங்களா, நார்மலா பண்றாங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் பார்ப்போம். டிட்டோமர் தலையா, நான் எப்படி ட்ரெஸ் பண்ணா உனக்கு என்னடா? டுபுக்கு ஹாலிவுட் படத்துல வர ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு. ஓகே, ஃபுல் டீடைல்ஸ் விசாரிக்கிறீங்க, அது மட்டும் கிளியரா தெரியுதுல. அதான் வர்க்கீஸ். கம் டு கேர்ள்ஸ் சைடு. ஒரு பையன் புதுசா ஆபீஸ்க்கு உள்ள வரார், அவரை பத்தி என்னென்ன டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க விரும்புவீங்க? ரொம்ப முரட்டுத்தனமாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இன்னோசென்ட்டாவும் இருக்கக்கூடாது, மீடியமா இருக்கணும்.
லைக் அடிக்க கூடாது, மிதிக்க கூடாது, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அவங்க சொன்ன அதே விஷயங்கள் தான். நேட்டிவிட்டி, அவங்க அழகா இருந்தா பார்ப்போம். இவன மாதிரி இருந்தா லவ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றது, அவங்க என்ன பொசிஷன்ல, அப்புறம் salary. மந்த்லி ஒரு 2 lakhs இருந்தா நல்லா இருக்கும். ஓ சாவாசமே அவள போடி. இல்ல ஜாலி டைப், நம்ம தப்பு பண்ணா கூட ஓகே, பொண்ணு தான் தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்களான்றதெல்லாம் பார்ப்போம். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு இவரை இன்ட்ரோ கொடுக்க மாட்டாங்களான்னு யோசிப்போம். சரக்கடை இன்ட்ரோ குடுறா. மச்சான் இன்ட்ரோ குடுறா. ஆட்டிடியூட் பொறுத்து தான் இது இருக்கு. அஃப்கோர்ஸ் லுக்ஸ் கொஞ்சம் இருக்கணும், பட் ஆனா அகைன் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கணும்லாம் கிடையாது. நாங்க அழகா இருக்கோமோ இல்லையோ, எங்களை லவ் பண்ண வேண்டியது உங்க கடமை. ஓரளவுக்கு டீசென்ட் லுக் இருந்தா போதும், பட் ஆனா கரெக்டா ஆட்டிடியூட் வேணும். அதுதான் பிரச்சனையே. நாங்க ரக்கெட் பாய்ஸ லவ் பண்ணுவோம், ஆனா கல்யாணம் பண்ண மாட்டோம். சாக்லேட் பாய்ஸ லவ்வே பண்ண மாட்டோம், ஆனா அவங்கள தான் கல்யாணம் பண்ணுவோம். தம்பி பேச்ச கேட்காதப்பா. இந்த ஆட்டிடியூட்னு டேர்ம் பண்றீங்களே, அந்த ஆட்டிடியூட்னா என்ன மாதிரி? ஆட்டிடியூட்னா நல்ல பழக்க வழக்கங்க, பேசுறதுலயே வந்து ரொம்ப ஒரு மாதிரி நான் தான் கெத்து அப்படின்னு காமிச்சுப்பாங்க சில பேரு. என்ன கேள்வி கேக்குற? ஏன் லேட்டா வந்து என்ன எதிர்த்து பேசுற? எதிர்த்து பேசக்கூடாது. நீங்க புதுசா உங்க ஆபீஸ்ல ஒரு பையன் ஜாயின் பண்ணா நீங்க என்னென்ன விஷயம் தெரிஞ்சுக்க விரும்புவீங்க? அவ்வளவுதான் என் கேள்வி. அப்படி கேளு. சொல்லுடிய கருப்புட்டி தாங்கவே உம்மல கொடுக்கல உம்மா. ஏன் சோ அந்த பையனை உட்கார வச்சு உனக்கு ஏற்கனவே கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, காலேஜ்ல வந்து ப்ரொஃபசர் யாராவது லவ் பண்ணியா, இல்ல ஐ மீன் அந்த மாதிரி சில கேள்விகள் எல்லாம் கேட்கலாம். ஏன்னா நிறைய பேர் இப்ப எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. ஐ லவ் யூ டீச்சர். ஆறுமுகம். என்ன டீச்சர்? என்னடா இது? நீங்க தானே டீச்சர் சொன்னீங்க மனசுல இருக்கிறத அப்படியே எழுத சொல்லி. இந்த ராகிங் அப்படின்னு ஒரு விஷயம் இவங்க ஓபன் பண்ணாங்க. சோ இந்த பசங்க புதுசா வேலைக்கு சேர்ந்தா வேற என்னென்னலாம் ராகிங் பண்றீங்க? மூஞ்ச பாருடி, நல்ல பெரிய கரண்டில எடுத்த பொங்கல் மாதிரி இருக்கான். அல்லோ கோவத்தை பாரு, கோவத்துல கூட என்ன அழகா இருக்கீங்களா? ஏய் பாரு, அவனே கமிட் ஆயிக்கிறான். அவங்க பேர் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க முதல்ல எங்க ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க, வாங்க எங்களாரையும் கூட்டிட்டு போய் ட்ரீட் கொடுங்கன்னு சொல்லிட்டு ட்ரீட் வேடா, ட்ரீட் வேடா, ட்ரீட் வேடா, ட்ரீட் வேடா. ஓகே. டீமே தள்ளின்னு போய் ட்ரீட்டுக்கு போய்டும். ஓ அவர் செலவுல. அவர் செலவு. ஓகே, இத தான் கேக்குறேன் நான். லைட்டா சாப்பிட்டுருக்கோம், பில்ல மட்டும் நீங்க பே பண்ணுங்க. என்ன மச்சான் பாஞ்சாலி சேலை மாதிரி இழுக்க வந்துகிட்டே இருக்குது. புதுசா வந்திருப்பாங்களே அவங்க எங்க டீம்ல உனக்கு யாரை பிடிக்கும், யாரை பிடிக்காது, ஏன் பிடிக்கும், எதனால பிடிக்காதுன்னு ரீசன் சொல்லியே ஆகணும். சரி, இங்க இருக்கிறதுல யார் அழகா இருக்கா சொல்லு. நான் சொல்றேங்க. சொல்லு. மூஞ்ச பார்த்து சொல்லுடா மூதேவி. ஒரே கன்ஃபியூஸா இருக்குங்க. சோ புதுசா வந்தவட்ட உங்க டீம்ல யாரை பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லி ஆகணும். ஆமா சொல்லி ஆகணும். ஓகே. ஓ அப்படியே விஷயம். ஒரு நிமிஷம். இப்போ நீங்க நடக்குறீங்க, புதுசா தானே வந்திருக்கீங்க. ஓகே, உங்க டீம்ல உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும், யாரை பிடிக்காது, ரெண்டையும் சொல்லு. மாட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும், கத்திரி இவரை காப்பாத்தணும், கத்திரி. நோ லவுட் ஸ்பீக்கர், ஒன்லி மைக். எனக்கு டிஎல் ரொம்ப பிடிக்கும். உங்க டிஎல் எல்லாருக்கும் டிஎல் பிடிச்சிட்டா அது வேற கதை. கேட்டதுக்கு மட்டும் தான் பதில். பேரவை தலைவர்களே, நாங்க என்ன கேட்டோம் அதற்கு மட்டும் தான் பதிலை தவிர. நீங்க தெளிவா சொல்லுங்க, டிஎல் பிடிக்கும், யாரை பிடிக்கும்? நாளைக்கு ஆபீஸ் போணுமே. என்னங்க அதானங்க ராகிங்க. ஏன் சார் என்ன மட்டும் போட்டு அப்படி கலாய்க்கிறீங்க? என்ன பார்த்தா உங்களா பாவமா இல்லையா சார்? பத்மா தீபிகா எனக்கு பிடிக்காது. ஓகே, அப்ப பத்மா தீபிகா ஒரு திட்டுங்க. இன்னொரு வாட்டி என் கவுன்ஸ் திருடாத, திருடி. திருடனா? ஏண்டா உன்னைய திருடின்னு சொல்லாம என்னைய வேற திருடிங்கற? நான் யோக்கியேண்டா. சோ ஒரு விஷயம் நல்லா தெரியுது, பத்மா தீபிகா உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? ஓகே, யார் அதிகமாக கிசு பேசுகிறார்கள் அலுவலகத்தில்? ஐயோ அங்கிள், அது நாங்க இல்ல, தோ இவன் தான் குசு குசு. சி அந்த பொண்ணு நம்ம நல்லபடியா பண்ணுச்சு, அதனால அது கான்சைட் கிடைச்சிச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த பொண்ணு ரொம்ப ஜாலியா அந்த அவரு கூட பழகுச்சு, அதனால தான் அது கான்சைட் கிடைச்சிச்சுன்னு சொல்லி. என்னப்பா அது இல்ல சார், ஒரு பொண்ணு ராத்திரில தனியா வேலைக்கு போயிட்டு வந்து வீட்ல பகல்ல தூங்கிட்டு இருந்தா தப்பான தொழில் பண்றவனு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க தப்பா பேசுறாங்க சார். ஆஃபீஸ்ல எப்படி வரும்னா அந்த பொண்ணும் அந்த மேனேஜரும் ரொம்ப ஜாலியா இருந்தாங்க, ஜோவியலா இருந்தாங்க, அதனால தான் அந்த பொண்ணுக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏண்டா உருப்படியா உழைச்சு வேலைக்கு போகாத நீ, ராத்திரி பூரா கண்ணு முழிச்சு வேலை பாக்குற பிள்ளை சந்தேகப்படுறிய? லவ் பண்ணும் போதே எப்படின்னா கல்யாணத்தனைக்கு தாலி எடுத்து கொடுக்குற ஐயரை பார்த்து நீ சந்தேகப்பட மாட்ட? உண்மை. நீங்க பேசுறது எல்லாமே ரெண்டு பேரும் லீவ் போட்டுட்டு வெளியில போயிருப்பாங்களா, ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் என்ன பேசினாரு? இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ, இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ. எனக்கு புரியல, ஒரு ஆபீஸ் அட்மாஸ்பியருக்குள்ள
இப்படிதான் ஆபரேட் ஆகுதா? என்னடா காமெடி பண்றீங்க? கொஞ்சமாவது ஒரு இது வேணாமாடா? உங்களை எல்லாம் ஆபீஸ்க்கு அனுப்பிட்டு வீட்டுல அப்பா அம்மா எல்லாம் எப்படி பயப்படாம இருக்கிறதுன்னு தெரியல எனக்கு இப்போ. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. இந்த நடிகரும் அந்த நடிகரும் சண்டையா அப்படிலாம் கிசுகிசுலாம் நம்ம ஆபீஸ்ல பேசிக்கிறது இல்லையா? சத்தியமா நான் அந்த கிசுகிசு தாங்க கேட்டேன். ஹானஸ்ட்லி. அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானாட்டா ஓடிட்டனா? இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. அப்படினா கிவ் அண்ட் டேக் பாலிசி. நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஏழை மாணவர்களுக்கு ட்ராப் அவுட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்குறோம். சார் நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார். எனக்கு என்னன்னா ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கணும்னு ஒரு ஆசை. இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளையா? அப்போ நான் ஆபீஸ்ல சேர்ந்தப்போ என்னோட ஒரு சீனியர் ஜான் வந்து இந்த மாதிரி பண்றாருன்னு எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சது. சாட்டர்டே சண்டே போயிட்டு சினிமா பீச்னு போறதை விட இந்த மாதிரி பசங்க கூட போய் கத்து கொடுத்து ரொம்ப ஜாலியா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆல் தி வெரி பெஸ்ட். சபாஷ், இந்த மாதிரி பெண்கள் தான் நம்ம நாட்டுக்கு தேவை. வெல் டன், வெரி குட். Hello everybody, wish you a happy new year. Dang, 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 dang. நேயர்களே, இவ்வளவு நேரம் இது ஒரு முக்கியமான பேட்டியை பார்த்தா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லைனா இந்த மாதிரி புது புது ஆளுங்களை கூட்டு வந்து சப்ஸ்கிரைப் கேட்போம்.